ஓந்துணைக்கு நான் தான் ஏன் துணைக்கு நீதான்ற மாதிரி ரெண்டு டீம் கேகேஆரும் சரி எஸ்ஆர்எச்சும் சரி படு தோல்விகளை அடைஞ்சிட்டு அதாவது போன வருஷம் ஃபைனல்ஸ் ஆடிட்டு இந்த நிலைமையில வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நீ கூட பேட்டிங் வந்து அந்த பாட்டு பாடின உடனே எம்ஐயும் சிஎஸ்கே பத்தி பேச வரையோன்னு நினைச்சேன். சரி சரி ஓகே. அது அது வேற டாபிக். அதுக்கு நம்ம வந்து திரும்ப வேற வீடியோல போவோம். ஓகேயா? இந்த வீடியோல வந்து கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்எச் போன வாட்டி இந்த ஃபைனலிஸ்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரிவ்யூ நம்ம வந்து பார்க்க போறோம் 2025ல. ஸோ இதுல வந்து 2 டீமுமே வந்து ஒரு கடப்பார பேட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாலுமே, ஒரு சமீப மேட்சஸ்க்குலாம் வந்து சரியா போகல அவங்களுக்கு. தோல்விகள் தான் வந்துட்டு இருக்கு. 3 மேட்ச் ஆடி 1 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க 2 டீமுமே. ஸோ அந்த டீம்ஸ் 2 பேருமே வந்து திரும்ப மோத போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் 2025ல. ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு மேட்ச் ப்ரிவ்யூ. நாங்க முன்னாடி பண்ண மாரியே ஸ்டாட்டிஸ்டிக்கலா லைக் வந்து பவுலிங் ரெக்கார்ட்ஸா இருக்கட்டும், பிட்ச் கண்டிஷன்ஸா இருக்கட்டும், கிரவுண்ட் கண்டிஷன்ஸ்ல இந்த பிளேயர்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் வியூவோட உங்களுக்கு ஒரு மேட்ச் ப்ரிவியூவா கொடுக்கறது தான் இந்த வீடியோ. ஸோ ஹாய் ஹலோ கைஸ், யூ வாட்சிங் என்டர்டைன்மெண்ட் வித் ஹரிஷ் அண்ட் பரத். ஸோ மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் தான் நடக்குது. ஈடன் கார்டன்ஸ் இதாவது பேட்டிங் பாரடைஸ். அதாவது நம்ம சில பிக்சர்ஸ்லாம் வச்சிருப்போம்ல, இந்த இந்த கிரவுண்ட்லாம் வந்து பேட்டிங்ல வந்து பூந்து விளாடலாம் அந்த மாதிரி இருக்கிற கிரவுண்ட்ல வந்து இவரும் வந்து இடம் பிடிப்பாரு. இங்க வந்து ஒரு எவ்வளவு பார் ஸ்கோரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 200, ஒரு 210, ஒரு 220. நீங்க 260 அடிச்சாலே இங்க சேஸ் பண்ணுவாங்க. போன வருஷம் நம்ம ஒரு மேட்ச் பார்த்தோம், பஞ்சாபும் கேகேஆர் நடந்துச்சு. அங்க வந்து 262 அடிச்சுமே அதை சேஸ் பண்ணாங்க பஞ்சாப். ஸோ அந்த அளவுக்கு பார் ஸ்கோர் நம்ம வந்து ஒரு 220 ரன் வந்து அடிச்சா அது ஒரு மினிமம். அது கூட நீங்க ஜெயிப்பீங்களான்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டெஃபினட்டான ஒரு கிரவுண்ட் இது. ஏன்னா பேட்டிங் எப்படியானா உங்களுக்கு அசஸ் பண்ணி கொடுத்துரும். சுத்தம் பிளாட் ட்ராக்கா இருந்துச்சு அன்னைக்கு வந்து பிட்ச் வந்து செம்ம ட்ரையா இருக்கு அப்படின்னா வந்து நீங்க செத்தீங்க, போட்டு பொழந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிரவுண்டு. ஸோ இங்க வந்து நீங்க எனிதிங் பிலோ 200 யூ கேனாட் அஷ்யூர் யுவர் விக்டரி. ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம பார்த்துருப்போம், 170 அடிச்சுட்டு எப்படி ஆர்சிபி வந்து ஈஸியா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நல்ல கிரவுண்ட் இது. இதுல ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனவங்க 3 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் ஆனவங்க 4 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. இதுல 2 வாட்டி 200+ ஸ்கோர்ஸ் வந்து சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா 222 என்னமோ அதை சேஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு மேட்ச் 260 வந்து சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏதாவது ஒண்ணு மிராக்கிளா நடக்கும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து இங்க அதிசயமா இந்த இந்த பிளாட் ட்ராக்ல வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லா போட முடியாது. ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க அப்படின்னா அந்த மேட்ச்ல வந்து நீங்க லோ ஸ்கோரை வச்சு ஓரளவுக்கு நல்லா டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி இது வந்து சீமர்ஸ் ஃப்ரெண்ட்லி பிட்ச். இங்க சீமர்ஸ் பாத்தீங்கன்னா 54 விக்கெட் எடுத்து வச்சிருக்காங்க மொத்தமா. ஸ்பின்னர்ஸ் வந்து 27 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க கம்பேரிட்டிவ்லி. இதுல ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து ஈக்குவலா சீமர்ஸ் கூட வந்து விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த மேட்ச் வந்து ஸ்பின்னர்ஸ்னால ஒரு லோ ஸ்கோர் டோட்டல வந்து டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி மேட்சும் போயிருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து இங்க குரூஷியலா ப்ளே பண்ணுவாங்க. அவங்க எந்த அளவுக்கு இந்த பிட்ச்ல கஷ்டப்பட்டு போட்டு விக்கெட் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க, இதுல பிட்ச் அனலைஸ் பண்றதுலாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவ்வளவுதான், பேட்டிங் ட்ராக் பூந்து விளையாட வேண்டியதுதான். ஒரு 250 260 ரன் போட்டா ஓரளவுக்கு வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இந்த 300 மாதிரி சொல்ல வேண்டியதானே. 300 அடிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே. 300 ரன் அடிச்சா நீங்க வந்து ஜெயிச்சிடலாம். ஏன்னா அது ரெக்கார்டு. யாருமே இன்னும் 300 ரன் அடிச்சு அடிக்கவும் இல்லை, செஸ்ஸும் பண்ணல. அது கன்ஃபார்மா சொல்லலாம். அந்த மாதிரி இவங்க 2 பேர் கிட்ட இருக்க பேட்டிங் லைனப்பும் வந்து செம்ம பொட்டன்ஷியல். எஸ்ஆர்எச்ல சொல்லவே வேணாம். எப்படா எங்கடா ரோடு கிடைக்கும் போட்டு பேட்டிங் ஆடி விளாசலான்ற மாதிரி 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு கேமா இருக்கும், ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும். பார்ப்போம். இது நீ சொன்ன பாயிண்ட் ரகானே அண்ணா மட்டும் ஒத்துக்க மாட்டாரு. பேட்டிங் பிட்ச் தான் எதிர்பார்ப்பாங்க அப்படின்ட்டு. நான் ஸ்பின்னர் பிட்ச் தான் கேட்டேன். அவங்க குடுக்கல. அது ஆக்சுவலி பார்க்க நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். ஏன்னா இத்தனை நாளா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருந்துச்சு. பட் ரகானி ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறமா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் கொடுப்பாங்களா? ஹைதராபாத்ல ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் கொடுத்தா முடிச்சு விட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஹைதராபாத் பெருசா ஸ்பின்னர்ஸும் இல்ல, ஸ்பின் ஆடக்கூடிய பிளேயர்ஸும் இல்ல. நீ சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம். ஹைதராபாத் பவுலர்ஸே இல்ல. ஆமா, அதுக்கு வருவோம் நம்ம. நீ சொன்னல இந்த மாதிரி சேசிங் டீம் வந்து 4 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க ஈடன் கார்டன்ஸ்ல அப்படின்ட்டு. அதுல இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, ஜெயிச்ச அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஜெயிச்ச 3 மேட்சுமே கொல்கத்தா தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ கொல்கத்தா நோ ஹவ் டு டிஃபெண்ட் தேர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனா எஸ்பெஷலி அவங்க ஜெயிச்ச மேட்ச் எல்லாமே ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்காங்க. நரேனும் சரி, வருண் சக்கரவர்த்தியும் சரி. சோ அவங்க அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. சோ ஒருவேளை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பேட்டிங் எடுத்தாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம வருவோமே, அது போக போக அது என்ன டீம் ஜெயிச்சாங்கன்னா டாஸ் ஜெயிச்சாங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து போலிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த கிரவுண்ட்ல என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். பேட்டிங் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியணும்ல. பரத், பிளேயர்ஸ்லாம் அங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈடன் கார்டன்ஸ்ல நம்ம ஹைதராபாத்தோட ஆரம்பிக்கலாம். ஹைதராபாத் பிளேயர்ஸ்ல நம்ம டாப் 5 பிளேயர்ஸ் அவங்க வந்து பார்த்துருவோம். யாருன்னா ட்ரேவிஸ் ஹெட், இஷான் கிஷான்,
அபிஷேக் சர்மா, ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி. இந்த 5 பேர்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிளேயர் டிரேவிஸ் ஹெட். அவருக்கு போன சீசன் நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு தடாலடியான ஒரு சீசன் 567 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. வித் அன் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் க்ளோஸ் டு 185 கிட்ட வச்சிருக்காரு. அண்ட் அவர் ஈடன் கார்டன்ஸ் என்ன பண்ணாரு போன சீசன் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா அவர் ஆடவே இல்லை. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த சீசனே போன மேட்ச் அங்கதான் நடந்துச்சு பிட்வீன் ஹைதராபாத் அண்ட் கொல்கட்டா. அந்த மேட்ச் வந்து அவர் ஆடல. கொல்கட்டாக்கு அகைன்ஸ்டா போன சீசன் பாத்தீங்கன்னா அவர் 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு குவாலிஃபயர் 1, இன்னொன்னு வந்து ஃபைனல்ஸ். 2 மேட்ச்ல அவர் எவ்வளவு அடிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மேட்ச்மே ஒரு டக் அவுட் தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் முறை வந்து அவர் ஸ்டார் கிட்ட போல்ட் ஆனாரு. செகண்ட் மேட்ச் அந்த ஃபைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா வைபவ் அரோரா கிட்ட காட் பிஹைண்ட் இருக்காரு. சோ இதான் வந்து அவரோட ஸ்டாட்ஸ். பட் இவர் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி போன சீசன் ஒரு 564 ரன்ஸ் அடிச்சிருக்காருல. ஆனா இதுல ஒரு ரெகுலர் அவுட் ஆன பவுலர் டைப் யாருன்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆர்ம் மீடியம் பேசர்ஸ். அவர் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம், அது நீங்க எப்படி வேணா கூப்பிட்டுக்கோங்க. அவர் 6 முறை அவுட் இருக்காரு. அதுக்கு அடுத்து அவர் அவுட் ஆனது லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர்ஸ் கிட்ட 3 தடவை அவுட் இருக்காரு. அண்ட் இதுல அவர் பவர் பிளேவை எப்பெல்லாம் தாண்டாரோ, அந்த பவர் பிளே ஒரு 6 ஓவர் தாண்டாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு செமையான ஒரு இன்னிங்ஸ் அடிச்சு கொடுத்து தான் போயிருக்காரு. ஏன்னா அவர் பவர் பிளேலே முக்காவாசி தான் அடிச்சிடுறாரு. சோ அவரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ஒரு பவுலிங் டைம் அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சொன்னேன் இல்லையா. ஆனா அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ரன்ஸும் கொடுக்குறாங்க. சோ வந்து இட்ஸ் ரிஸ்க் தான். நீங்க வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர் ரன்ஸும் அடிக்க வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் மோஸ்டா அவர் ரன்ஸ் நிறைய அடிச்சிருக்காரு. அவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அகேன்ஸ்டா அவர் ஸ்ட்ரைக் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 225 இருக்கு போன சீசன். சோ இட்ஸ் ரிஸ்க் கிவிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அகேன்ஸ்ட் டிரேவிஸ் ஹெட். ஆனா விக்கெட்டுக்கும் அது நல்ல ஆப்ஷனா இருக்கும். இது தவிர பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கிட்ட 2 முறை அவுட் இருக்காரு. அண்ட் லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் கிட்ட 2 முறை அவுட் இருக்காரு. சோ கொல்கட்டா நைட் ரைடர்ஸா இருந்தாங்க அப்படின்னா அவரு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வைபவ் அரோரா கிட்ட 1 முறை அவுட் இருக்காரு அப்படின்றப்போ வைபவ் அரோராவை நான் கொண்டு வருவேன். நான் வந்து பவர் பிளேயே கூட்டு ஒரு ட்ரை ஒன்று பண்ணுவேன், ஒரு சான்ஸ் ஒன்று எடுப்பேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அகேன்ஸ்டா அவருக்கு ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு அப்படின்னாலுமே அந்த ஸ்பென்சர் ஜான்சன் வைபவ் அரோரா 2 பேருமே நான் அந்த பவர் பிளேல 3-4 ஓவர் அடுத்தடுத்து யூஸ் பண்ணி ஹர்ஷித் ராணாவையும் நான் யூஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் 4 to 5 ஓவர்ஸ்ல நான் டிரேவிஸ் ஹெட் தூக்கணும் நான் ட்ரை பண்ணேன். சோ இதான் டிரேவிஸ் ஹெட். டிரேவிஸ் ஹெட் கிட்ட இன்னொரு விஷயம் நோட் பண்ணிருக்கேன். அவர் நல்லா அக்ரெசிவா அடிச்சுக்கிட்டு இருக்கப்போ அவருக்கு யாக்கர் போட்டீங்கன்னா வந்து அவர் வந்து அதை மிஸ்டேஜ் பண்ணி அடிக்க போயிடுறாரு, அவுட் ஆயிருக்காரு, போல்ட் ஆயிருக்காரு. அதுல வந்து இப்ப இந்த ஐபிஎல்லையும் பார்த்தேன். லைக் முன்னாடி நம்ம கூட இந்தியா மேட்ச் ஆடும்போது நான் பும்ரா போட்டப்போ ஒரு வாட்டி நோட்டீஸ் பண்ணிருக்கேன். ஸோ அது யாக்கர் வந்து இஸ் ஃபைண்டிங் சம் டிஃபிகல்டிஸ் இன் யாக்கர். அது வந்து கன்சிஸ்டன்டா ஒரு நல்ல டைம்ல யாக்கர் டெலிவர் பண்ணா அவருக்கு விக்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூப்பர். ஓகே, கேட்டுக்கிட்டீங்களாப்பா? வைபவ் அரோரா யாருக்கு போடுங்க. நம்ம டிரேவிஸ் ஹெட் பாத்துறோம். இப்ப அவரோட பேட்டிங் பார்ட்னர் அபிஷேக் சர்மாக்கு பாத்துடலாம். அவருமே போன சீசன் செம்மையா ஆடினார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் வந்து மோஸ்ட் சிக்ஸஸ் வச்சிருந்தாரு போன சீசன்ல. 484 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் மோர் தென் 200. லைக் ஓப்பனிங் ஆடுறவங்களே பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் இவர் தான் வச்சிருந்தாரு போன சீசன். அப்படி இருக்கிறப்போ இவருக்கு என்னடா வீக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஆக்சுவலி ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அகேன்ஸ்டா ஒரு வீக்னஸ் இருக்குங்க. இவருக்கு சீம் பவுலர்ஸ் அகேன்ஸ்டா ஒரு வீக்னஸ் இருக்கு. ஒரு ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ஒரு பெருசா வீக்னஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஒரு சீமரா இருந்தீங்கன்னா நான் ஆக்சுவலி ஹாரிஸ் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கேன். அபிஷேக் சர்மாக்கு என்னன்னா அவரு நிறைய லைக் எக்ஸ்போஸ் பண்ணுவாரு, ஒரு மாதிரி ஸ்டிக்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஆடுவாரு. நம்ம சுனில் நிறைய ஆடுறத பாத்துருக்கோம். அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ட்ரைஸ் டு ஓப்பன் இஸ் பாடி அப், அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பேட்டர். அப்படி இருக்கிறப்போ நீங்க ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின்னரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் டுவர்ட்ஸ் த பாடி போட்டுட்டு உங்களுக்கு டீப் மிட் விக்கெட்லயோ டீப் ஸ்கொயர் லீக்லயோ ஃபீல்டர் வச்சு போடுறப்போ அவர் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி இந்த சீசன்ல ஷர்துல் தாக்கூர் சூப்பரா யூஸ் பண்ணி அவர் சொன்னாரு, போஸ்ட் மேட்ச்லயுமே சொன்னாரு, we had the plans against அபிஷேக் சர்மா and it worked அப்படின்ட்டு. நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே இந்த ஷார்ட் பால் டுவர்ட்ஸ் த பாடி போட்டு அங்க 2 பேர் ஃபீல்டர் வச்சு போட்டீங்கன்னா முக்காஸ் தடவை ஒரு அவுட் இருக்காரு. ஒன்னு அங்க கொடுத்து அவுட் ஆவாரு, இல்ல அடிக்க போய் லீடிங் எட்ஜ் பட்டு மிட் ஆஃப் அந்த எங்கேயாச்சும் லீடிங் எட்ஜ் பட்டு போகும், எங்கேயாச்சும் இந்த சர்க்கிள்குள்ளே எங்கேயாச்சும் கேட்ச் விடும். ஸோ அபிஷேக் சர்மா என்னதான் சூப்பர் ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அவருக்கு இந்த ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு, ஒரு சின்ன லிமிடேஷன். ஒன்ஸ் அகைன் டீம்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிக்க விரும்புவாங்க. அண்ட் அவரு போன வருஷம் அகைன்ஸ்ட் கொல்கட்டா என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மேட்ச் ஆடினாரு. 3 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அகைன்ஸ்ட் கொல்கட்டா சூப்பரா ஆடினாரு. ஆண்ட்ரே ரசல் தான் அவர் அவுட் ஆகிருக்காரு. பட் ஒரு 30 அடிச்சிருக்காரு, 19 balls 32 அது அடிச்சாரு. பட் மீதி அகைன் அவருமே டிரேவிஸ் ஹெட் மாதிரி ஃபைனல்ஸும் சரி குவாலிஃபயர்ஸும் சரி பெருசா அந்த அளவுக்கு ஆடல. இன்ஃபேக்ட் அவர் சீசன் ஃபுல்லாவே ஒரே ஒரு முறை மட்டும் தான் போல்டா இருக்காரு. அந்த ஒரே ஒரு முறை போல்ட் ஆனது எப்போன்னு பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல ஸ்டார் கிட்ட. மீதி மேட்ச் ஒரு போல்டே ஆல, which clearly means that unlike Travis Head is very strong. அந்த மாதிரி ஒரு யாக்கர் போட்டாலும் சரி, அவர் ஸ்டிக்க விட்டு ஆடுறாருன்னு சொன்னாலுமே ஸ்டிக்க விட்டாலும் ஸ்டிக்க விடுறது இல்ல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ he doesn't get bold. நல்லா வந்து ஆடக்கூடிய ஒரு பேட்டர், நல்ல டெக்னிக் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர் அபிஷேக் சர்மா. சோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆர்ம் மீடியம் பேசர்ஸ்க்கு அகைன்ஸ்டா 8 முறை அவுட் இருக்காரு போன சீசன்ல. முன்னாடி சொன்ன மாதிரி தான் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் கிட்டமே 5 தடவை அவுட் இருக்காரு. சோ இவர் பேசர்ஸ் கிட்ட மட்டுமே 13 தடவை அவுட் இருக்காரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு வீக்னஸா இருக்கலாம். சோ கொல்கட்டா நைட் ரைடர்ஸா இருந்தாங்கன்னா ஒன்ஸ் அகைன் அப் ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டாருக்கு வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா 3 பேர் சூப்பரா போடக்கூடிய ஒரு பவுலர்ஸ், நல்லா பேசியா போடக்கூடிய ஒரு பவுலர்ஸ். அவங்க வந்து விக்கெட்ஸ் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு பவர் பிளேலயே. அபிஷேக் சர்மாவும் சரி, டிரேவிஸ் ஹெட்டும் சரி. இதுல ஸ்பெசிஃபிக்கா வைபவ் அரோரா, நம்ம டிரேவிஸ் ஹெட் அவர் ஒரு முறை அவுட் ஆகிருக்காருன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு குவாலிஃபயர் 1ல அபிஷேக் சர்மாவை தூக்குனது வைபவ் அரோரா தான். So வைபவ் அரோரா would be a good matchup against both Travis Head and அபிஷேக் சர்மா. So நான் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஒரு மேனேஜ்மெண்ட் இருந்தா நான் வைபவ் அரோராவை பவர் பிளேல கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். நீங்க பேட்டிங்ல கொலாப்ஸ் ஆயிட்டு பேட்ஸ்மேன் மனிஷ் பாண்டே அடிச்சிட்டு வைபவ் அரோரா கூட்டு வரலடா, என்ன பண்ணீங்க பரத்? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க பேட்டிங்ல கம்மியா இருந்தாலும் அந்த ரிஸ்க் எடுக்க போயிட்டு வைபவ் அரோரா நீங்க டீம்லயே எடுங்கன்றேன். டீம்லயே எடுத்து வைக்கணும். அதுதான் வந்து நான் அந்த ரிஸ்க் நான் ஏன்னா இது போன மேட்ச்ல நடந்துச்சு. யார் யார் கேகேஆர் மும்பை மேட்ச் பார்த்திருந்தாங்களோ தெரியும்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாஸ் பாட்டில், நாங்க ஒரு செல்லமா அவர் தான் கூப்பிடுவோம். ஸோ இஷான் கிஷான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு வேற லெவல்ப்பா இஷான் கிஷான் இதுதான்ப்பா செம்மப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அதே சமயத்துல அடுத்த 2 மேட்ச் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் இஷான் கிஷானுமே அபிஷேக் சர்மா மாதிரி தாங்க. அவர் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா என்னதான் வீக்னஸ் நிறைய பேர் நினைப்பாங்க, லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின் கொடுத்து அவுட் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி அப்படிலாம் இல்ல. இஷான் கிஷான் ஸ்பின் சோ குட், சோ சிவியர் அகைன்ஸ்ட் ஸ்பின். அவருக்கு வந்து பால் வந்து பேட்டுக்கு வரா மாதிரி ஒரு பிச் அமைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இஷான் கிஷான் இஸ் அன்ஸ்டாப்பபிள். சூப்பரா அடிச்சிருக்காரு. 320 ரன்ஸ் அடிச்சிருக்காரு போன சீசன். கொஞ்சம் கம்மி தான் அவரோட கேலிபருக்கு. பட் அகைன் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 150 கிட்ட வச்சிருக்கிறப்போ ஒரு டீசென்டான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டோட கொஞ்சம் கம்மியான ஒரு ரன்ஸ் தான். பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அபிஷேக் சர்மா மாதிரின்னு சொன்னல, அது ஏன் சொல்றேன்னா அபிஷேக் சர்மா மாதிரியே இவருக்கும் அந்த ரைட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு அகைன்ஸ்டா நிறைய வீக்னஸ் இருக்கு. அண்ட் அபிஷேக் சர்மா எப்படி சொன்னோம், நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட் பால் இந்த பாடி போட்டா அவர் அந்த டீப் ஸ்கொயர்லயும் டீப் மிட் விக்கெட்லயும் கொடுத்து அவுட் ஆவார்னு சொன்னோம்ல. இவருக்கு அப்படியே சின்னலா கொஞ்சம் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் பால் தான். ஆனா இவர் வந்து கீப்பர் அதிகமா கொடுத்து அவுட் இருக்காரு. நீங்க ஷார்ட் பால் போட்டாலே வந்து அடிக்க தான் போவாரு. சோ வந்து நீங்க தாராளமா ஃபைன் லெக் டீப்ல வச்சுட்டு நீங்க வந்து விக்கெட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு பவுன்சர் ஒன்று போட்டு அவர் கண்டிப்பா அடிக்க போவாரு, விக்கெட்டுக்கு போலாம். அவர் கொடுத்து இருக்காரு கேட்ச் அந்த இடத்துல. ஆமா, ஃபைன் லெக்லயும் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி கீப்பர்ட்ட நிறைய கொடுத்திருக்காரு. கீப்பர் கேட்ச் வரும். ஆமா. சோ நம்ம இந்த போன மேட்ச்லயே பார்த்தோம்ல, அப்துல் தாக்கூருமே அது வந்து ஒரு லெக் சைட்ல போடப்பட்ட ஒரு பந்து தான். பட் அதுமே ஒரு கீப்பர் கேட்ச் தான். அது ஒரு வீக்னஸ் தான். ஒன்னு ஷார்ட் பால் போடுங்க, இல்ல அவுட் சைட் தி ஆஃப் கொஞ்சம் ஸ்விங் ஆற மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தா அவுட் சைட் தி ஆஃப் போட்டீங்கன்னா அவர் எட்ஜ் கொடுத்து கீப்பர்ட்ட கொடுத்து அவுட் ஆவாரு. சோ இஷான் கிஷான் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. ஆனா அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு அகைன்ஸ்டாவும் ரைட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு அகைன்ஸ்டாவும் கிட்டத்தட்ட டோட்டலா 2 பேரும் கவுண்ட் பண்ணும்போது 11 தடவை அவுட் இருக்காரு. பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா செம சிவியரா இருந்திருக்காரு. ஸ்பெசிஃபிக்கா ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து 185 கிட்ட இருக்கு போன சீசன்ல. சோ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அகைன்ஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆடுவாரா அப்படின்றது ஒரு நல்ல கேள்வி. நிதிஷ் ராணா ஒரு அஸ்வினுக்கு அகைன்ஸ்ட் அப்படிதான் ஸ்டாட்ஸ் வச்சிருந்தாரு மேட்ச் முன்னாடி. அதே மாதிரி ஆப்போசிட்டா ஆடுவாரா அதுதான் இப்போ கேள்வி. கரெக்ட், நரேனுக்கு ஆப்போசிட் ஆடுவாரா. ஆக்சுவலி நரேன் கூட ஒரு விக்கெட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் இஷான் கிஷான் போன தடவை. சோ கொல்கத்தா மும்பை மேட்ச்ல நரேன் தான் தூக்குனாரு. சோ நரேன் அகைன்ஸ்ட் கிஷான் குட் பி அ மேட்ச் அப். பட் பவர் பிளேல நரேனை கொண்டு வருது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த டாப் 3 ஹைதராபாத் பிளேஸ் 3 பேருக்குமே சீமர்ஸ்க்கு அகைன்ஸ்டா வீக்னஸ் இருக்கும்போது அஃப்கோர்ஸ் தேர் வெரி குட் அகைன்ஸ்ட் சீமர்ஸ் as well. தூக்கலாம், அவ்வளோ ஸ்கோப் இருக்கு. இதுக்காண்டி நரேனை கூட்டு வந்து நரேன் டேமேஜ் ஆயிட்டாருன்னா அவரோட மொமெண்டம் அங்க இதாயிடும். ஏன் சொல்றேன்னா நரேன் அண்ட் சக்கரவர்த்திக்கு வேற ஒரு ரோல் இருக்கு. அதுதான் நம்ம அடுத்து பாக்குறப்போ NKR நிதிஷ்குமார் ரெட்டி. சோ அவரை பத்தி பார்த்தோம்னா போன சீசன் அவருக்கு வந்து பிரேக் த்ரூ சீசன் நம்ம யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அது மூலியமா இந்தியா டீமுக்கு வந்தாரு. நிதிஷ்குமார் ரெட்டி போன சீசன்ல 313 ரன்ஸ் கிட்ட அடிச்சாரு வித் ஸ்ட்ரைக் ரேட் க்ளோஸ் டு 150 which is very good once again. மிடில் ஆர்டர்ல வரப்போ இவருக்கு வந்து இருக்கிற வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அகைன் சீமஸ் கிட்டே அவர் அவுட் இருக்காரு பொதுவா. அதுலயுமே போன சீசன்ல கொல்கட்டாக்கு அகைன்ஸ்டா ஹர்ஷித் ராணா கிட்டயும் ஸ்டார் கிட்டயும் ஃபைனல்ஸ்லயும் குவாலிஃபயர் வழியா அவுட் ஆனாரு. ஹர்ஷித் ராணா அகைன் நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி a good matchup. ஏன்னா வந்து நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அந்த ஒரு சின்ன அது வீக்னஸ் இல்ல, ஹர்ஷித் ராணா கிட்ட அவர் இருந்திருக்கு. அவர் சைர் முஸ்தகிரி டிராஃபில இந்த மாதிரி தான் அவர் அவுட் ஆயிருக்காரு, நான் பாத்திருக்கேன். சோ நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஹர்ஷித் ராணா கூட்டு வரலாம். பட் இது இல்லாம வருண் சக்கரவர்த்தி ஒரு சம ஆப்ஷனா இருப்பாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா இவருக்கு பெஸ்டா ஸ்ட்ரைக் ரேட் இல்ல. நம்மளுக்கு நம்ம பாக்குறோம் நிதிஷ்குமார் ரெட்டி அகைன்ஸ்ட் ஸ்பின் சூப்பரா ஆடுவாரா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பிம்பமா இருந்திருக்கு. பட் ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 125 தான் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். சோ இந்த சீசன்லயே பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்பின் கிட்ட அவுட் ஆகிறத நம்ம பாத்திருக்கோம். சோ நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அகைன்ஸ்டா வருண் சக்கரவர்த்தி நரேன் 2 பேரை கூட்டு வந்து நல்ல ஆப்ஷனா இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹர்ஷித் ராணா மிடில் ஓவர்ஸ்ல நிதிஷ்குமார் ரெட்டி வரப்போ அவங்க வந்து கொடுக்கலாம் ஹர்ஷித் ராணாக்கும் சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அடுத்து நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய ஹைதராபாத் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஹென்ரிக் கிளாசன். இவர் தான் மோஸ்ட் டெட்லியஸ்ட் பிளேயர். நம்ம ஆக்சுவலி என்னதான் அபிஷேக் சர்மா இஷான் கிஷான் ட்ரேவிஸ் ஹெட்டன் சொன்னாலுமே ஹென்ரிக் கிளாசன் தான் ஒரு பெரிய மேட்ச் டர்னரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவரு போன சீசன் அகைன்ஸ்ட் கொல்கட்டா வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச் ஆடிருக்காரு. அதுல 3 மேட்ச்ல 2 முறை ஹர்ஷித் ராணா கிட்ட அவுட் இருக்காரு. அதுல ஒரு முறை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ஃபேவரட் சென்ட் ஆஃப். அதுலதான் ஹர்ஷித் ராணா ஃபேமஸே ஆனாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அந்த ஒரு விக்கெட் ஷார்ட் ஃபைன் லெக்ல வந்து சுயாஷ் சர்மா ஒரு கேட்ச் பிடிச்சிட்டு அது ஒரு சூப்பர் செலிப்ரேஷன் ஹர்ஷித் ராணா கொடுப்பாரு அந்த சென்ட் ஆஃப் மாதிரி. அதுலதான் ஃபேமஸ் ஆனாரு. ஆனா அதுவும் அந்த ஒரு முறை மட்டும் இல்லாம ஃபைனல்ஸ்லயுமே சொல்லி வச்ச மாதிரி தூக்கி இருக்காரு மிஸ்டர் ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணா அகைன்ஸ்ட் கிளாசன் will be a good opportunity once again. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பார்த்த மாதிரி இது மட்டும் இல்லாம வருண் சக்கரவர்த்தி கிட்டே ஒரு முறை அவுட் இருக்காரு. குவாலிஃபயர்ஸ் 1ல வருண் சக்கரவர்த்தி கிட்ட கிளாசன் அவுட் இருக்காரு. இந்த ஸ்டாட்ஸ் வச்சு பாக்குறப்போ ஹென்ரிக் கிளாசன் வந்து பாத்தீங்கன்னா 6 முறை ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் கிட்ட அவுட் இருக்காரு. 3 தடவை வந்து லெக் ஸ்பின்னர்ஸ் கிட்ட அவுட் இருக்காரு. 3 தடவை ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பாலர்ஸ் கிட்ட அவுட் இருக்காரு. இவர் 3 தடவை நாட் அவுட்டா இருந்திருக்காரு. மீதி யாருக்கிட்டே அவர் அவுட் ஆனதே இல்ல. லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸா இருக்கட்டும் இல்ல ஆஃப் ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும் இவங்க வந்து பயங்கர ரிஸ்க் பவுலிங் அகைன்ஸ்ட் ஹென்ரிக் கிளாசன். சுனில் நாராயணோ இல்ல வந்து ஸ்பென்சர் ஜான்சனோ வந்து டெத்ல கொடுக்குறாங்க, இல்ல வந்து டுவர்ட்ஸ் அந்த ஒரு மிடில் ஓவர்ஸ்ல லேட் மிடில் ஓவர்ஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா டெத் யாருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ கிளாசனுக்கு அகைன்ஸ்டா ஹர்ஷித் ராணா ஒரு வருண் சக்கரவர்த்தி மிடில் ஓவர்ஸ்ல கூட்டு வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் அதுல அவங்க தவறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வச்சு முடிக்க போறாரு கன்ஃபார்மா சொல்லலாம். சோ ஹென்ரிக் கிளாசன் இஸ் கோயிங் டு பி தி எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்னு நான் சொல்றேன் ஃபார் சன்ரைசர்ஸ் அகைன்ஸ்ட் கொல்கத்தா. சோ இதான் வந்து SRHல வந்து நோட்டபிளான 5 பிளேயர்ஸ். இதுல வந்து அனிகேத் வர்மா இந்த சீசனோட அடிஷனா எங்க இருந்து வந்தாருன்னே தெரியல. இத SRHக்கு வந்து முன்னாடி டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் எல்லாம் செட்டா இருந்துச்சு. நிதிஷ்குமார் ரெட்டி வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு மேல
நிதிஷ்குமார் ரெட்டி தாண்டி ஒரு பேட்ஸ்மேன் வேணும்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல வந்து அந்த இடத்துல அபினவ் மனோகர் வந்து ஃபில் பண்ணுவாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நானும் பரத்மே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அபினவ் மனோகர் நான் செம்ம டேலண்டடான பிளேயர், அதுவுமே ஃபிளாட் ட்ராக் எல்லாம் பயங்கரமா அடிக்கிற ஒரு பிளேயர். ஆனா அனிகேத் வர்மா எங்க இருந்து வந்தாருன்னே தெரியல, போட்டு பிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஏடன் கார்டன்ஸ் வந்து ஒரு நல்ல விருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அவர் ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ற விதம் சூப்பரா இருக்கு. அவர் வந்து பயம் மரியாதை, இளம் கன்று பயம் மரியாதைன்ற மாதிரி அடிச்சு தாக்குறாரு. சூப்பரா அடிக்கிறாரு, ஸ்பின்னர்ஸை ஏறி மிதிக்கிறாரு. அவ்வளவுதான், செம்ம ஸ்கில் அவருக்கு. அவருக்கு நாங்க ஸ்டாட்ஸ் எல்லாம் இருக்கு மத்திய பிரதேஷ் பிரீமியர் லீக்ல இருந்து. பட் அதையும் எடுத்து பேச போனா ரொம்ப பெருசா போவோம் வீடியோ. அதனால அவரை பத்தி பேசல. ஒரு வருண் சக்கரவர்த்தி எப்படி ஆடுறாருன்னு பாக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சோ அப்படி நம்ம கேகேஆர் பிளேஸ்க்கு வந்துடலாம். சோ கேகேஆர் அவங்களோட ஹோம் கிரவுண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், நியூ அடிஷன். சால்ட்டுக்கு பதிலாக அவங்க ரிப்ளேஸ் பண்ணிருக்காங்க. பட் சால்ட்டுக்கு எந்த அளவுக்குமே ஒரு ஈக்குவலா இருப்பாருன்னு எனக்கு சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹரிஷ்ட சால்ட்லாம் ரிப்ளேஸ் பண்ணவே முடியாது ப்ரோ. சால்ட் வந்து வேற லெவல்ல இருந்தாரு. டிகாக் வந்து அப்கோர்ஸ் நல்ல பிளேயர் தான், இல்லைன்னு சொல்ல. போன சீசனுமே ஒரு 270 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. பத்தாதுங்க இந்த இந்த இதுல வந்து அவரை நம்பி ஓப்பனிங் வேற இறக்குறாங்க வித் நரேன்றப்போ. 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ், 2 பேருக்கு ஒரே வீக்னஸ் இருக்குன்றப்போ நீங்க நோட் பண்ணிக்கோங்க, டிகாக் இந்த சீசன் வந்து ரிமார்க்கபிளா இருக்கும். சரி, ஓகே, பாப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பெருசா அடிக்கல, செகண்ட் மேட்ச்ல 97 அடிச்சாரு. திரும்ப தேர்ட் மேட்ச்ல சொதப்பிட்டாரு. டிகாக்கு அதுதான் ஒரு பிரச்சனை, ஒரு கன்சிஸ்டன்சி இஷ்யூஸ் இருக்கு. அவர் ஒன்னு அடிச்சா 50+ நல்லா அடிக்கிறாரு, அப்படி இல்லனா ஒரு 10-5 அப்படி அவுட் ஆயிடுறாரு. அவர் கன்சிஸ்டன்ட்டா ஆடிட்டு இருந்த பிளேயர் தான். நடுவுல கொஞ்சம் வந்து ஹி லாக்ஸ் தான். ஆஃப் கோர்ஸ் மும்பை சூப்பரா ஆடிட்டாரு. கொஞ்சம் நடுவுல வந்து நடந்த சேஞ்சஸ்னால அவர் வந்து ஃபார்ம் போயிடுச்சு. திரும்ப இப்ப விளையாடுறது பார்த்தா நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு. நல்ல ஒரு டீசென்டான சீசனை தான் முடிப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, டீசென்ட்ன்றது எப்படி சொல்றேன்? 400 ரன்ஸ் அடிப்பாரு. 400 ரன்ஸ் அடிப்பாருன்ற. சரி, ஆல்ரெடி ஒரு 100 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. இன்னும் 300 ரன்ஸ் தான் அடிக்கணும். அடிப்பாருங்க, பாப்போம். அடிச்சிருவாரு. ஓப்பனிங் வேற ஆடுறாரு. ஈடன் கார்டன்ஸ்ல ஆடுறாரு, அதை நம்பி சொல்லலாம். பேட்டிங் ட்ராக் இங்கேயே அடிக்கலாம்னு எங்கேயும் அடிக்க மாட்டேடா அப்படின்ற மாதிரி தான். ஸோ இவர் வந்து போன சீசன் நம்ம சொன்ன மாதிரி 250 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. அண்ட் அது பிரச்சனை இல்லைங்க. இவர் அவுட் ஆன விதம் எப்படி தெரியுமா? 11 தடவை அவுட் இருக்காரு. 11 தடவையும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் தான் அவுட் இருக்காரு. ஸ்பின்னர்ஸ் அவுட் ஆனதே இல்ல. 6 முறை லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 5 தடவை ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அவங்க வந்து சொல்லி வச்செல்லாம் எடுக்கலங்க. அவர் வந்து பிளான் என்னன்னா ரொம்ப சிம்பிள். அவர் வந்து லெக் சைட்ல ரொம்ப ஸ்ட்ராங். அந்த பேட்ச்ல போட்டீங்கன்னா ஒரு ஷார்ட் அடிப்பார், ஒரு ஃபிளிக் மாதிரி. அது ஃபிளிக்னு சொல்ல முடியாது, என்ன வேணும் சொல்ல முடியாது. போகும் 6 போயிடும் எப்படி இருந்தாலும் டீப் வெயிட் கிட்ட. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆஃப் சைட்ல போட்டு ஒரு டிராப் மாதிரி தூக்குறாங்க. ஒன்னு அந்த கீப்பர் கேட்சா கொடுக்குறாரு, இல்ல வந்து மிட் ஆன் கவர்ஸ்ல அடிச்சு அவுட் ஆறாரு. இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் டிஸ்மிஸ் இருந்திருக்கு போன சீசன். அண்ட் இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயுமே அவர் அப்படிதான் அவுட் ஆனாரு. கீப்பர் கேட்ச் ஹேசல்வுட் போடுறப்போ கீப்பர் கேட்ச் கொடுத்தாரு. அண்ட் அதே மாதிரி போன மேட்ச் அகைன்ஸ்ட் மும்பையுமே அதே மாதிரி தான் ஆஃப் சைட்ல போட்டாரு, தூக்கி அடிக்க போறாரு, மிட் ஆஃப் கிட்ட கொடுத்து அவுட் ஆனாரு தீபக் சகர் கிட்ட. சோ அதுதான் வந்து ஒரு வீக்னஸா இருக்கு டிகாக்கு. டிகாக்க பொறுத்த வரைக்குமே இத்தனை வருஷமா வந்து அவர் பவர் பிளேல நீங்க அவுட் ஆக்கிட்டீங்கன்னா ஓகே சூப்பர். பவர் பிளே தாண்டிட்டாருன்னா வந்து ஈஸியா நின்று அப்படியே பாய் விரிச்சிருவாரு அவரு. நான் சொன்னேன் அவரு கன்சிஸ்டன்சின்றதான் சொன்னேன். இப்போ ஒருவேளை ஒரு 10 ரன் தங்குறாருன்னா 50 அடிக்கிறாரு. ஆனா அது ஃபர்ஸ்ட் பவர் பிளேல தூக்கிட்டா முடிஞ்சு கதை. அவர் கதை பவர் பிளேல அவர் அடிக்கதான் போவார் கன்ஃபார்மா. சோ அதனால நீங்க அப்பயே உங்களுக்கு வாய்ப்பும் கொடுத்துருவாரு, இருந்தாப்பா என்ன அவுட் ஆகிங்கன்னு சொல்லிட்டு. அந்த வாய்ப்பை நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க வந்து அவர் அடிக்கிறத பார்த்துதான் ஆகணும். சோ நம்ம இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து அவர் போன சீசன் விக்கெட்டே எடுக்கல. இந்த வருஷமும் அவுட் ஆன 2 முறையுமே அகைன்ஸ்ட் சீமர்ஸ் தான். அப்படி இருக்கும்போது ஷமி ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. பட் ஷமியை தாண்டி நான் ஹைதராபாத் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து உனத்கட் இந்த மேட்ச் ஆட வைப்பேன். இது வந்து டிகாக் அகைன்ஸ்டா மட்டும் இல்ல, நான் வரிசையா வரப்ப உங்களுக்கே தெரியும். பட் நான் உனத்கட்டை எடுத்துட்டு வந்து பார்ப்பேல கொடுத்தேன் அப்படின்ற பட்சத்துல உனத்கட்டும் சரி ஷமியும் சரி டிகாக் விக்கெட் எடுக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிகாக் வேற 6 தடவை அவுட் இருக்காரு லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் அப்படின்றப்ப உனத்கட் ஓன்ட் பி a bad ஆப்ஷன் இந்த பர்டிகுலர் மேட்ச் அப் இருக்கிறதுன்றதுனால. சோ அந்த ஒரு சேஞ்ச் நான் எதிர்பார்க்கிறேன். சோ அகைன் டிகாக் அவுட் ஆகிறது இந்த பவர் பிளேஸ் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு அகைன்ஸ்டா பவர் பிளேல தூக்குனா மட்டும் தான் உண்டு. ஹரி சொல்ற மாதிரி ஒருவேளை பவர் பிளேல விட்டு அடிக்க விட்டாங்க அப்படின்னா இஸ் கோயிங் டு ஸ்கோர் 50+ 1 செகண்ட். ரெண்டாவது பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் கம்பீரோட செல்லப்பிள்ளை சுனில் நரைன். எப்பெல்லாம் கம்பீர் வந்து ஒரு மென்டராவோ இல்ல வந்து ஒரு கேப்டனாவோ இருந்து சுனில் நரேன் ப்ரமோட் பண்ணிருக்காரோ அந்த சீசன்லாம் அவர் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா எந்தெல்லாம் சீசன் கம்பீர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட அசோசியேட்டா இல்லாம இருந்திருக்காரோ அந்த சீசன் எல்லாமே நரைன் பர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. ஆமா. சோ அது வந்து ஒரு நரேனுக்கும் கம்பீருக்கும் ஒரு பாண்டா இல்ல என்ன இலவுன்னு தெரியல. எனக்கு இப்பவுமே டவுட்ஸ் இருக்குங்க. நரேன் ஓபனர் அவர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் டெக்னிக்கலா கிடையாது. அதாவது போன மேட்ச் நம்ம பார்த்தாங்க கேகேஆர் மும்பை கூட வந்து ஒரு போல்ட் ஒன்னு ஆவாரு. போல்ட் ஆனதெல்லாம் பிரச்சனை இல்லை. நரேனுக்கு எப்படி தெரியுமா, அவர் வந்து ஓபன் பண்ணி அவர் ஃபுல்லா ஸ்டெம்ப் எல்லாம் காட்டுவாரு. இந்த ஹிட்டர்ஸ் எல்லாம் டென்னிஸ் பால் ஆடும்போது நல்லா வந்துட்டு நல்லா பொலக்குன்னு அடிப்பாங்களா, பால வர விட்டு அடிப்பாங்களா, பேட் நல்லா ஸ்விங் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஸ்டெம்பை நல்லா விட்டுட்டு ஆடுவார் அவரு அடிக்கிறப்பவே. நம்ம நிறைய நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி நரேனுக்கு வந்து அந்த இடத்துல போட்டீங்கன்னா அடிச்சிருவாரு. அதே மாதிரி அவர் நவுந்து அடிக்கும் போது ஒரு ஸ்விங் அவுட் ஸ்விங் ஏதாவது போட்டீங்க அப்படின்னா வந்து தலைவருக்கு வந்து என்ன போனே தெரியாது. அதுதான் போன மேட்ச் ஆச்சு. He was like 999 பிங்கில் வந்த மாதிரி அப்படியே பெப்ப முடிச்சு பேட் எடு வச்சாரு. ஒண்ணுமே புரியல, கையும் வரல காலும் வரல. தலைவருக்கு வந்து பால் எங்க போகுதுன்னே தெரியாம போல்ல விட்டு அவுட் ஆயிட்டார். ஸோ வந்து குவாலிட்டி ஸ்விங்கிங் பவுலர் அவுட் ஸ்விங் போடுற ஒரு பவுலர் இருந்தாருன்னா
நரேனுக்கு 7.5 தான். ஆமா. அண்ட் அப்படி சொல்றப்போ ஹைதராபாத்துக்கு ஒரு குவாலிட்டியான சீமர் இருக்காரு மிஸ்டர் முகமது ஷமி. பட் முகமது ஷமிக்கு அகைன்ஸ்ட் நரேனுக்கு ஒரு டீசென்டான ரெக்கார்ட் இருக்கு போன வருஷம். இந்த வருஷம் எப்படி பண்றாருன்றதை பார்ப்போம். பட் நீ சொன்ன மாதிரி நரேனுக்கு அந்த வீக்னஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நரேனுக்கு வந்து ஒரு நல்ல பேட்டிங் பார்ட்னர் இருந்தா அவர் அடிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நல்ல ரைட் ஹேண்டர் பேட்டர். நான் பார்த்த வரலையும் கிறிஸ்லின் நரேன் சம காம்போவா இருந்துச்சு. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன். ஏன்னா மோஸ்டா டீம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லின் அவுட் ஆகணும் தான் பார்த்து அதுக்கேத்தாப்புல பவுலர்ஸ் எடுத்து தருவாங்க. நரேன் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் இருந்தாரு. போன சீசன் பாத்தீங்கன்னா சால்ட் நரேன். சால்ட் வந்து ரைட் ஹேண்டர் அண்ட் சால்ட் அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பவுலர்ஸ் எடுத்து வரப்போ நரேன் அவரை டேக் ஆன் பண்ணாரு. அதே மாதிரி இந்த முறை அந்த ரைட் ஹேண்டர் ஒரு அக்ரெசிவ் பேட்டர் இல்ல டிகாக் தான் இருக்காரு அப்படின்றப்போ எனக்கு வந்து அது நரேனுக்கு ஒரு பெரிய நெகட்டிவா முடியும்னு எனக்கு தோணுது. ஆமா 2 பேருக்குமே சேம் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆமா இவருமே போன சீசன்ல அந்த 468 ரன்ஸ் அடிச்சு அந்த சைக்கிள் கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 200 ரன்ஸ் இருந்தாலுமே இவருக்குமே வீக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா சீமாஸ்க்கு அகைன்ஸ்டா இருந்திருக்கு. நான் ஹரிஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஃபாஸ்ட் பால் இருக்கு. பும்ராட்ட போன சீசன் அவுட்டா இருக்காரு. அதுக்கப்புறம் போல்ட் கிட்டே போன இந்த தடவை மட்டும் இல்ல போன சீசன்லயும் போல்டா இருக்காரு. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ போல்ட் ஆகுறது அகைன்ஸ்ட் குட் சீமர்ஸ் இஸ் a ட்ரெண்ட் ஃபார் நரேன். சோ அது இந்த சீசன் நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் வந்து முகமது ஷமியை இந்த பவர் பிளே யூஸ் பண்றதா இருக்கட்டும். இன்னொரு நல்ல குவாலிட்டியான ஃபாஸ்ட் பாலர் கமின்ஸ் ஆக்சுவலி அவரும் நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. ஸோ பவர் பிளேல பொதுவாக அவர் போட மாட்டார். ஒரு ஓவர் தான் போடுவாரு. இந்த மேட்ச்ல நான் ஒரு ஓவரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன். இந்த பவர் பிளேவே நீ ஒரு 3rd ஓவரே வந்து போடுங்க அப்படின்னு நான் வந்து கமின்ஸ் அதான் கேப்டன். கமின்ஸ் தான் கேப்டன். ஸோ நான் கமின்ஸா இருந்தா நான் அதான் சரி ஓகே அகைன்ஸ்ட் நரேன் நான் வந்து போடுவேன். ஸோ இவர் வந்து ரைட் ஆர்ம் சீமர்ஸ் கிட்ட லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் கிட்ட சேர்த்து 8 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ சீமர்ஸ் இஸ் கோயிங் டு பி குட் ஆப்ஷன். நரேன் வந்து முன்னாடில இருந்து நான் சொல்லுவேன் நரேன் வந்து ஆஃப்னர் கொடுத்து அவுட் ஆயிடுவாங்கடா. நரேன் வந்து அடிக்க போய் அவுட் ஆவறா அப்படின்ட்டு. இது 2019 ஹர்பஜன் சிங்ல வச்சு விக்கெட் எடுத்திருப்பாரு தோனி. அதை வச்சு மட்டுமே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா போன சீசன் பாத்தீங்கன்னா ஒரு முறை தடவை அவர் ஆஃப் பண்ணிட்டு அவுட் ஆக்குனது இல்ல. திரும்ப சொல்றேன் ஒரு முறை கூட நரேன் வந்து ஆஃப் பண்ணிட்டு அவுட் ஆனதே இல்ல. ஆன் கான்ட்ரரி ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் கிட்ட 3 தடவை அவுட் இருக்காரு. அபிஷேக் சர்மா அகைன்ஸ்ட் நரேன் இந்த பவர் பிளே ஒரு ஆப்ஷனா இருக்குமா? அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாரா கமின்ஸ் அப்படின்றது நமக்கு அபிஷேக் சர்மா போட சான்ஸும் இருக்கு. 23.25 கோடி பேபி அவர் எடுத்து வச்சு என்ன பண்றாங்கன்னு தெரியல கொல்கட்டா. நான் ஆனஸ்டா சொல்றேன் அவர் பொசிஷன்ல ஆட மாட்டாங்க. அதுக்கு வருவோம் பொசிஷனை விட்டுருவோம். போன சீசன்ல அவர் கிட்டத்தட்ட 330 ரன் கிட்ட அடிச்சிருக்காருங்க. 160 ரன் கிட்டத்தட்ட பாதி ஸ்கோர் அவர் அந்த நம்பர் 3 நம்பர் 4 பொசிஷன்ல ஆடி தான் வந்திருக்கு. அண்ட் அதுலயுமே ஃபைனல்ஸ்லயும் சரி குவாலிஃபயர்ஸ்லயும் சரி நம்பர் 3 பொசிஷன்ல ஆடினாரு. 2 மேட்சுமே 50, 2 மேட்சுமே நாட் அவுட். ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க 200 பிளஸ் 220 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட். ஆமா அவர் ஆனா ஏன் கொல்கட்டா திரும்ப அந்த ஒரு நம்பர் 5ல நம்பர் 6ல அனுப்பிச்சு விடுறாங்கன்னு தெரியல. கொல்கட்டாவோட பிரச்சனையே இதுதாங்க. நாங்க ஆக்ஷன் அப்பே நாங்க பேசிட்டு இருந்தோம் ஹரிஷம். நிறைய டாப் ஆர்டர்ஸ் பேட்டர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. நீங்க அன்கிரிஸ் ரகுவன்சியா இருக்கட்டும், ரஹானேவா இருக்கட்டும், வெங்கடேசேரா இருக்கட்டும், நரேனா இருக்கட்டும், டிகாக்கா இருக்கட்டும், இது நிறைய டாப் ஆர்டர் பேட்டர் அப்படின்னு யோசிக்கிறது புரியுது. பட் எஸ் அவங்க அப்படிதான் யூஸ் பண்றாங்க அப்படின்றப்போ இதுக்கப்புறம் டாப் 5 எல்லாமே ஒரு ஓப்பனர்ஸ் 1 டவுன் பிளேயர் அப்படின்றப்போ வேற வழி இல்ல. வெங்கடேசேரா நீங்க 2 டவுன் 3 டவுன் ஆட வைக்கணும். இதையும் தாண்டி கொல்கட்டா மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க, ரிங்கு சிங்க்கு நாங்க அதிகமா வாய்ப்பு கொடுக்கணும் அவரையும் ப்ரொமோட் பண்றாங்க. அவரையும் வந்து நம்பர் 5 ஆட வைக்கிறாங்க. விச் இஸ் அகைன் ப்ராப்ளம். நம்ம வருவோம் ரிங்கு சிங்குக்கு வருவோம். ஸோ இப்போ வெங்கடேசேரன் பாக்குறப்போ வெங்கடேசேரன் நம்ம போன சீசன் சொன்ன மாதிரி இதுதான் ஒரு ரன்ஸ் அதுல நம்பர் 3ல வந்திருக்கு. இந்த சீசன்ல அவர் நம்பர் 5ல வரைக்கும் ஆடி பெருசா ஒன்றும் பண்ணல. ஒரு மேட்ச்ல மட்டும் நம்பர் 4ல ஆடினாரு. அந்த மேட்ச்ல ஒன்றும் பெருசா பண்ணலன்னு வச்சுக்கோமே. இந்த சீசன் இது வரைக்கும் வெங்கடேசருக்கு ஒரு பெரிய வீக்னஸ் தான் இருந்திருக்கு. அதாவது நம்ம பார்த்தோம் வெங்கடேஷர் வந்து டவுன் த ஆர்டர் வந்து நல்லா ஆட மாட்டாரு. நம்ம ஒரு விஷயம் நோட் பண்ணோம். அப் த ஆர்டர் அப்ப யாரை தூக்கிட்டுமா நீ வெங்கடேஷரை போடுவேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு மைண்ட்ல இருக்க ஒரு பிளேயர் யாருன்னா நரேன். நரேன் வந்து இஸ் அன் அன்சர்டன் பிளேயர். இந்த மேட்ச் அடிப்பன்ற அவராலே ஷோரா சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம ஒரு நல்ல போலர் போட்ட ட்ராப் ஆற ஒரு பிளேயர், வெரி இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர். அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்டான கன்ஃபார்மா டெஃபினட்டா இவர் ஆடுவாரு. அந்த மாதிரி நீங்க ட்ரஸ்ட் பண்ணி எடுத்த ஒரு வெங்கடேஷ் ஐயரை வந்து எதுக்கு நீங்க ஓப்பனிங் ஆட வைக்கக்கூடாது? ஓப்பனிங்க்கு அவர் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் தான் கேட்க ஆரம்பிச்சாரு. சூப்பரா ஒரு ஸ்டாட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. இப்பவுமே ஏன் ஓப்பனிங் ட்ரை பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா வந்து கேகேஆருக்கு வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து பெருசா இருக்கு. நிறைய நீங்க வந்து கடைசியில தூக்கி போட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆனா ரமன்தீப் வரைக்கும் வந்து அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அப்போ நீங்க நிறைய தான் இங்க வந்து மெயின் பேட்ஸ்மேனா நீங்க வந்து ஓப்பனிங் அவர் வந்து தான் அடிச்சு கொடுக்கணும், அவர் வந்து தான் ஓப்பனிங் அடிச்சு கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுல்ல. இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் முன்னாடி சொன்ன மாதிரி கம்பீர் இருக்கிறப்பலாம் தான் நரேன் வந்து ஆஸ் ஓப்பனர் அடிச்சு கொடுத்துருக்காரு. இந்த சீசன் கம்பீரும் இல்ல அப்படின்றப்போ நரேனுக்கு அது நல்ல சீசனா இருக்குமான்னு என்ன கேட்டீங்கன்னா இது கம்பீர் லவ் ஸ்டோரி வச்சு பாக்குறப்போ இல்லன்னு சொல்லுவேன். நீ சொல்றது நல்ல சாய்ஸ் தான். பட் இங்க எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. வெங்கடேசர் ஓப்பனிங் ஆடுறதை விட நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன், டிகாக் அண்ட் ரஹானே ஓப்பனிங் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஓப்பனிங் ஆட வச்சுட்டு வெங்கடேசர் நம்பர் 3ல ஆட வைப்பேன். தைரியமா ஆட வைப்பேன். ரஹானே ஓப்பனிங் ஆடினா கூட நல்லா தான் இருக்கும். ஆமா ஏன்னா அகைன் ரஹானேக்கு என்ன பாசிட்டிவ்ஸ்ன்றதை நம்ம ரஹானே பத்தி பாக்குறப்போ பார்க்க மாட்டோம். ரஹானேக்கு பத்தின ஸ்டாட்ஸ் எடுக்கல. பட் ரஹானே பத்தி சொல்லிடுவோம். ரஹானே வந்து இஸ் வெரி குட் அகைன்ஸ்ட் சீம். எல்லாருக்குமே தெரியும். சிஎஸ்கே ஆடுறப்போ சரி, இப்போ கொல்கட்டா ஆடுறப்போ சரி, சீமாஸ்க போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. அண்ட் அவருக்கு ஒரு வீக்னஸ் தான் ஸ்பின் தான். சரிங்களா? சோ பவர் பிளேல ஸ்பின் எடுத்துட்டு வந்து நிறைய டீம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. டிகாக்கு ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்ட் வீக்னஸ் இல்ல. அப்படி இருக்கிறப்போ நீங்க ரஹானேக்காக ஸ்பின் எடுத்துட்டு வந்தீங்கன்னா டிகாக் அடிக்க போறாரு.
அண்ட் ரகானே பவர் பிளேல வந்து ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்ட் வீக்னஸ் சொல்ல முடியாது. அவர் பவர் பிளே முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பின் கிட்ட அவுட் ஆறாரு, ஓகே தான். பட் சீமாஸ்க்கு அகைன்ஸ்ட் வெரி சிவியர். சோ அதை யூஸ் பண்ணிக்கலாமே கொல்கட்டா. சோ எஸ், இது வந்து ரகானேக்கு. சோ வெங்கடேஷ் ஐயர் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். வெங்கடேஷ் ஐயர் பத்தி பார்த்து முடிச்சிருவோம். அவரு போன சீசன் 5 தடவை சீமஸ் அவுட் இருக்காரு. அதுல 3 தடவை வந்து ரைட் ஆம் சீமஸ், 2 தடவை வந்து லெஃப்ட் ஆம் சீமஸ். 5 தடவை நாட் அவுட்டா இருந்திருக்காரு. அதுல 3 தடவை எண்ட்ல வந்து கொஞ்சம் அந்த 1 from 1 அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நாக்ஸ்ல வந்து நாட் அவுட்டா இருந்திருக்காரு. பட் மெஜாரிட்டி அவர் அடிச்சது பாத்தீங்கன்னா அந்த டாப் ஆர்டர்ல, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபைனல்ஸ்லயும் குவாலிஃபயர்ஸ்லயும் அவர் 2 முறை நாட் அவுட்டா இருந்திருக்காரு. 2 முறையுமே 50 அடிச்சிருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்க. ரகானேவை டிகாக்கா ஆட வச்சுட்டு வெங்கடேஸ்வர மண்டனா போட்டு பாருங்க. நிறைய கீழே வச்சுக்கோங்க. அடிச்சா பட்டா பாக்கியா படாட்டி லேகியா அட்டா விட்டு தள்ளுங்க. நிறைய பேட்டிங் இருக்குங்க, அவ்வளவுதான். ஸோ அது மட்டும் இல்லாம சந்திரகாந்த் பண்டிட் மத்திய பிரதேசோட கோச்சா இருந்து அவர் வந்து வெங்கடேஷ் ஐயரை பிடிச்சி போய் தான் அவர் டீம்ல வச்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அந்த இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணலாம் சந்திரகாந்த் பண்டிட் சார் எங்களுக்கு தோணுது. ஸோ பார்ப்போம். லைக் ஹி ஆல்வேஸ் நோஸ் பெட்டர். நான் என்ன பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் கோச், தமிழ் டொமஸ்டிக் கோச்னா நான் வந்து பண்டிட் சார் சொல்லுவேன். அவர் என்ன பிளான் பண்ணிருக்காரு கொல்கட்டாக்குன்றது இந்த சீசன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாலாவது பார்க்கக்கூடிய பிளேயர் மிஸ்டர் ரிங்கு சிங். அவருக்கு போன சீசன் ரொம்பவே ஒரு அண்டர்வெல்மிங்கான சீசனுக்கு நாங்கள் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ரிங்கு சிங் கிட்ட. பட் அது அவர் மேல தப்பு இல்லை. ஆக்சுவலி கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அவர் சரியா யூஸ் பண்ணல. அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் என்னவா இருந்துச்சு எங்களுக்கு தெரிஞ்சுங்கன்னா ரமன்தீப் சிங்ன்ற ஒரு ஃபேக்டர். ஏன்னா முன்னாடிலாம் ரிங்கு சிங் ஒரு ஃபினிஷரா வருவாரு, ஆஃப்டர் ரசல் வருவாரு, இல்ல ரசலுக்கு கொஞ்சம் முன்னாடி வருவாங்க. இந்த 2 பேர் தான் உங்களுக்கு ஃபினிஷரா இருந்தாங்க. விக்கெட் சீக்கிரம் போயிடுச்சுன்னா ரிங்கு சிங் அஸ் அ ஃபினிஷர், விக்கெட் சீக்கிரம் போலனா ரசல் அஸ் அ ஃபினிஷர். இப்படிதான் அந்த டீம் இருந்துச்சு. போன சீசன் ரமன்தீப் சிங் வந்ததுனால ரிங்கு சிங் வந்து கொஞ்சம் டாப் தி ஆர்டர் அனுப்புறோம் அப்படின்ட்டு மெஜாரிட்டி ஆஃப் த சீசன் அவர் வந்து நம்பர் 5, நம்பர் 6 இந்த பொசிஷன்ல தான் ஆடிட்டு இருந்தார். ரிங்கு சிங் ஒர்க் அவுட் ஆகல. 200 ரன்ஸ் கிட்ட தான் அடிச்சிருந்தாரு அவர் போன சீசன், விச் இஸ் வெரி வெரி லெஸ் அக்கார்டிங் டு ரிங்கு சிங்ஸ் கேலிபர். அவர் ஃபினிஷரா வரப்பே அவர் 300 ரன்லாம் அடிச்சார் ஒரு சீசன்ல. ஆனா அவர் நம்பர் 5, நம்பர் 6ல ப்ரொமோட் பண்ணியுமே அவர் இவ்வளவு தான் அடிச்சிருக்காருன்றப்போ விச் இஸ் வெரி பேட் ஃபார் ரிங்கு சிங். அண்ட் நம்ம அது இந்த சீசனுமே தெரியுதுங்க, அவர் ரொம்ப ரஸ்டியா இருக்காரு. அவருக்கு நிறைய சான்ஸ் கொடுக்குறாங்க அப் தி ஆர்டர் மிடில் ஓவர்ஸ்ல கொடுக்குறாங்க. பட் இஸ் நாட் ப்ரூவன் இஸ் வொர்த் சோ ஃபார். ஆனா ரிங்கு சிங்க்கு கேலிபர் இருக்கு. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சின்ன ஆப்ஷன், ஒரு ஒப்பீனியன் சொல்லுவேன். நம்ம ரமன்தீப் சிங்கை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி ஆடலாம். ஏன்னா அவர் ரொம்ப சூப்பரா ஆடுறாரு. ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்ட் நல்லா ஆடுறாரு, சீமுக்கு அகேன்ஸ்ட் நல்லா ஆடுறாரு. அவரை ஃபினிஷரா ஆட விடாம அவரை வந்து கொஞ்சம் டாப் தி ஆர்டர் நம்பர் 5, நம்பர் 6 அவரை ஆட விட்டுட்டு ரிங்கு சிங் அவரோட யூஸ்வல் பொசிஷன்ல ஆட விட்டாரு அப்படின்னா ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் பி ஹாப்பிங்க. எல்லாருக்குமே ஒரு வின் வினா தான் இருக்கும். அவர் பாத்தீங்கன்னா போன சீசன்ல 8 முறை ஃபாஸ்ட் பாலர்ஸ் அவுட் இருக்காரு. அதுல 7 முறை ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அவுட் இருக்காரு. ஒரே ஒரு முறை மட்டும் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் அவுட் இருக்காரு. ஸ்பின்னர்ஸ்ட ஒரு முறை தான் அவுட் இருக்காரு. அதனால அவர் வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்ட் ஆட வைக்கிறாங்க அப்படின்னாலுமே ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. அவர் அடிக்கவும் இல்ல. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின்னர்ஸ் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, இந்த பால் கம்மிங் இன்டு தி லெஃப்ட் ஹேண்டர், அது பொதுவா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அடிப்பாங்க. பட் இவர் வந்து திணறி இருக்காரு. நம்ம இந்த சீசன்லயே வந்து பாத்தீங்கன்னா குணால் பாண்டியா அவர் அப்படிதான் அவுட் ஆனாரு. சோ தெரியல எனக்கு ரிங்கு சிங் அகைன் நான் வந்து ரீடிஃபைன் பண்ண ஒரு பொசிஷனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபினிஷர் ஆட வைப்பேன். பட் பாப்போம் கொல்கட்டா இந்த வருஷம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா இதை பேசிட்டு இருந்த த ஃபினிஷர், த ட்ரே ரஸ், த ரஸ் ஃபேக்டர். அங்க எப்படி கிளாஸ் அந்த மாதிரி இங்க வந்து ரசல். ஸோ போன சீசன் பாத்தீங்கன்னா அவர் ஒரு 222 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் க்ளோஸ் டு 180 ரன்ஸ், 180 ஸ்ட்ரைக் ரேட் கிட்ட வச்சிருக்காரு. அண்ட் ஆவரேஜ்மே 220 கம்மி தானு பாத்தீங்கன்னா ஒரு 5 முறை தான் அவர் வந்து அவுட் இருக்காரு அதுலயுமே. ஸோ அதுமே ஆவரேஜ் நீங்க பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட 45 கிட்ட 44 கிட்ட வருது. அதுவே தலைவர் வந்து போன வருஷம் தான் கம்பேக் கொடுத்தாரு. இது வந்து செட் பேக்கா இருக்குமா எப்படின்றது நம்ம பார்க்கணும் இந்த வருஷம். ஓகே, பட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா வீக்னஸ் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வருஷமே சொன்னாரு, நான் சொல்லி வச்சு தூக்கணும், எங்களுக்கு தெரியும், அதனாலதான் நான் சுயா சர்மா ஒரு பாக்கி வச்சிருந்தேன் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் எங்களுக்குமே அப்படிதான் இருந்தது. ஏன்னா பிக் ஹிட்டர்ஸ் பொதுவாகவே எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட திணறுவாங்க. அந்த ஃப்ரம் தி ஹேண்ட் வந்து கூகுளியை ரீட் பண்ணக்கூடிய எபிலிட்டி நிறைய பேருக்கு இல்ல. அதுல ரசலும் ஒருத்தர். ஆனா அவர் போன சீசன்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட ஒரே ஒரு தான் அவுட்டா இருக்காரு. ஏன்னா அவர் வரதுமே கொஞ்சம் எண்ட்ல தான் வச்சுக்கோங்களேன். அண்ட் டீம்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பேரா இருக்காங்க இந்த சீசன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சு எடுக்கிறாங்க. போன தடவை பாத்தீங்கன்னா அஸ்வினி குமார் ஒரு சூப்பர் டெலிவரி போட்டு விக்கெட் எடுத்தாரு. செம்மையான டெலிவரி அது. அண்ட் அது ஒரு நல்ல வீக்னஸா இருக்கும் ரசலுக்கு. ஆன் டாப் ஆஃப் த ஸ்டெம்ஸ் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் போடுறப்போ ஒரு வீக்னஸ் நான் வந்து பாத்திருக்கேன். இது வந்து ஸ்டாட்ஸ் எனக்கு தெரியல, பட் நான் ஆக்சுவலி விஷுவலா பாத்திருக்கேன். அவர் வந்து ட்ரின்பாக் யுனைடெட்ஸ்க்கும் அப்படிதான் அடி அவுட் இருக்காரு. நான் விஷுவலா பாத்திருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறப்போ எனக்கு என்ன தோணும் தெரியுமா, இவங்க எல்லாருக்குமே காமனா பார்த்தோம்னா ஒரு வீக்னஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ், ரைட் ஆர்ம் சீமர்ஸ் அவுட் இருக்காங்க, ஓகே தான். பட் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் ரெகுலரா நிறைய பேர் அவுட் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கட்ட நான் டீமுக்குள்ள திரும்ப எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு. ஆமா, ஸ்லோ ரன்ஸ் கூட போடுவார். அந்த வேரியேஷன்ஸ் வந்து பீட்டன் ஆவாரு ரசல். ஆமா, ரசலா இருக்கட்டும், நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து டிகாக், வெங்கடேஷ் ஐயர் எல்லாருக்குமே அந்த வீக்னஸ் இருக்குன்றப்போ ஐ ஒன்ட் பட்ஸ் டு பிரிங் இன் உனத்கட் வந்து அஃப்கோர்ஸ் நான் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் உனத்கட்னு வச்சுப்போமே. பட் மேபி இந்த ஒரு மேட்ச் அப்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு ஒர்க் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவரு ஹர்ஷல் பட்டேல்லாம் சொல்லி வச்சு தூக்கிருக்காங்க சில பிளேயர்ஸ் எல்லாம். ஸோ அவங்க 2 பேருமே நல்ல ஆப்ஷனா இருப்பாங்க. நாங்க முன்னாடியே சொன்னவங்க ஆக்சுவலி ஹைதராபாத்துக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பவுலிங்ல, கொஞ்சம் ஆன் பேப்பர் வீக்கா தான் இருக்காங்க அப்படின்றப்ப கல்வி ஊத்து நீங்க கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு கவலையே இல்ல. நீங்க மேட்ச் பாக்குறப்ப உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. 280 அடிச்சாலுமே 245 கொடுக்குறாங்க. அகைன்ஸ்ட் லக்னோமே 190 வந்து 17 ஓவர்ஸ் சேஸ் பண்ண விட்டாங்க. டெல்லியை வந்து 160 ரன்ஸ்ல 16 ஓவர்ஸ்ல அவங்க முடிக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்களோட வீக்னஸ் அவங்க பவுலிங் தான். ஸோ நல்ல ரன்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுவே நல்ல ரன்ஸ் அடிக்கல, ஒரு 200க்கு கம்மியா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி ஹைதராபாத்துக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ அது வந்து அவங்களோட பெரிய வீக்னஸ் இந்த சீசன். ஸோ அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்றாங்கன்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம்ல டாஸ், அதுக்கு நான் கடைசியில வர சொல்லியிருந்தேன். ஸோ டாஸை ஜெயிச்சாங்கன்னா நான் ஹைதராபாத் இருந்தேன் அப்படின்னா ஈடன் கார்டன்ஸ் தான் ஒரு சேசிங் ரவுண்டா இருந்தாலுமே நான் வந்து கண்ணை மூட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் தாங்க எடுப்பேன். ஏன்னா என்னோட ஸ்ட்ரென்த் அது. நான் வந்து 262 நான் 250 260 ரன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே எனக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிரும். அது வந்து ஒரு டபுள் எட் ஸ்வாட் மாதிரி தான். நான் வந்து 250 அடிச்சா எனக்கு பிளஸ், நான் சீக்கிரமா கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம லக்னோ மேட்ச்ல பார்த்த மாதிரியும் சரி, நம்ம டெல்லி மேட்ச்ல பார்த்த மாதிரியும் சரி, இதுவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுவே நான் கொல்கட்டாவா இருந்தேன்னா நான் அப்படியே ஆப்போசிட். நான் கொல்கட்டாவா இருந்தேன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுப்பேன், தைரியமா எடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி நல்லா வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. 3 மேட்சுமே ஜெயிச்சிருக்காங்கல போன சீசன். ஜெயிச்சிருக்காங்க தான், கரெக்ட் தான், இல்லன்னு சொல்ல. பட் நான் இப்போ இருக்கிற கரண்ட் கொல்கட்டா டீம் வந்து ஐ திங்க் வி ஆர் பெட்டர் சேசிங். ஏன்னா என்னோட பேட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் எனக்கு. அகைன் போன சீசன்ல இருந்த அதே பவுலிங் இந்த சீசன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா 2-3 சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? நம்ம வந்து ஸ்டார்க்கு ஸ்பெசிஃபிக்கா இல்ல. ஓகே, எஸ்ஆர்எச் பேட்டிங் ஸ்ட்ராங், கேகேஆர் பேட்டிங் ஸ்ட்ராங். அப்ப ரெண்டு பேருமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனா தான கரெக்ட்டா இருக்கும். நீ சொல்ற லாஜிக். கொல்கட்டா சேசிங் பண்ணா ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க they know the condition better. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், சேஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இவங்களுக்கு இருக்கு. ஏன்னா நம்பர் 8 நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் இருக்கு அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் அவங்க பவுலிங் வந்து ஒரு 230 அடிக்க விட்டாலும் அதை இன்னும் சேஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி கொல்கட்டாக்கு இருக்கு. நீ சொல்ற நல்ல ஒரு அனாலஜி தான். பட் நான் என்ன சொல்றேன்னா இந்த மேட்ச் கொல்கட்டா என்ன பண்ணாலும் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றேன். அவங்க வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் ஜெயிச்சிருவாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். என்னோட ஒப்பீனியன் என்ன, நான் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு எஸ்ஆர்எச் வந்து பவுலிங் வீக்கா இருக்கு, இந்த சீசன் வந்து ஒரு சுமாரான சீசனா தான் முடியும் எஸ்ஆர்எச்க்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த மேட்ச் எஸ்ஆர்எச் தோப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த மேட்ச் என்ன பொறுத்தவரையில இஃப் எவ்ரி திங் கோஸ் குட், பேட்டிங் நல்லா போச்சுன்னா கண்டிப்பா வந்து அந்த பேட்டிங் வச்சு எஸ்ஆர்எச் வந்து ஈஸியா ஜெயிச்சுட்டு போவாங்கன்றது தான் என்னோட கருத்து. எஸ்ஆர்எச் வில் வின் திஸ் மேட்ச். இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகே, நான் வந்து ஹோம் கண்டிஷன் ஈடன் கார்டன்ஸ்ன்றதுனால கொல்கட்டாக்கு ஒரு பெட்டர் அட்வான்டேஜ் இருக்கும். ஆல்ரெடி எனக்கு பரத்துக்கு வந்து 1-0, நான் வந்து அவர் 0. ஆமா, நான் வந்து ஆர்சிபி ஜெயிக்கன்னு சொன்னேன், ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு. சிஎஸ்கே கூட அவர் தோத்துட்டாரு. சோ பாப்போம் இந்த மேட்ச் எப்படி இருக்கும் எனக்கு பரத்துக்குன்றது ரிசல்ட்ல தெரிஞ்சுப்போம். எஸ், நாங்க ப்ரெடிக்ஷன்றப்போ நாங்க ஆல்ரெடி கிரிக்கெட் எலிமெண்ட் பேஜ்ல இருந்து ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். 2-3 மேட்சுக்கு நாங்க நல்லா ப்ரெடிக்ட் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு அன்சர்டனா இருந்துச்சு. இந்த கொல்கட்டா வர்சஸ் மும்பையுமே நாங்க போடல யார் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. இது வரைக்கும் நாங்க 2 மேட்ச் தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இல்ல 2மே சிஎஸ்கே மேட்ச் தான். சிஎஸ்கே மேட்ச் நான் ப்ரெடிக்ட் பண்ணடா விட்றா, போடவே இல்லடா, கொஞ்சம் பயாஸா தான் இருக்கணும். எம்ஐ கேகேஆர் மேட்ச் கூட கரெக்டா தான் நாங்க எம்ஐ தான் ஜெயிக்கும்ன்ற மாதிரி மைண்ட் செட்ல இருந்தோம். ஆனா ப்ரிவியூ போடுறதுனால உங்களுக்கு தெரியல அந்த ஒப்பீனியன். சரி ஓகே, இந்த வாட்டி ப்ரிவியூ போட்டிருக்கோம். நான் எஸ்ஆர்எச்னு சொல்றேன், தலைவர் வந்து கேகேஆர்னு சொல்றாரு. 1-0 2-0 ஆகுமா 1-1 ஆகுமான்றத பொறுத்திருந்து பார்ப்போம். 2 பிளேயர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். 2 அன்கேப் பிளேயர்ஸ், எமர்ஜிங் பிளேயர்ஸ்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அனிகேத் வர்மா எஸ்ஆர்எச்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அவர் எவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவா சூப்பரா ஆடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கேகேஆருக்கு அன்கிறிஸ் ரகுவன்சி பத்தி சொல்லியே ஆகணும். அவர் வந்து பெருசா வந்து ரன்ஸ் அடிக்கல இந்த சீசன். போன சீசன் வந்து குவிக் ஃபயர் தான் அடிச்சுட்டு போயிடுவாரு. ஆனா அவர் ஆடுற கிளாஸ் எப்பா பிச்சு பீஸா ஆக்குறாரு. பவுலரை வந்து யோசிக்க வைக்கிறாருங்க. ஒரு பாலுமே வேரியேஷன் என்னென்னலாம் வேரி பண்ணலாம் அன்கிறிஸ் ரகுவன்சின்ற மாதிரி. அவர் டெக்னிக்கலா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஹிட்டிங் கேப்பபிலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்த ஒரு சூப்பரான யங்ஸ்டர் அன்கிறிஸ் ரகுவன்சி. அவர் வந்து நல்லா ஆடுவார் நம்புறேன். நல்லா ஆடினா நல்லா இருக்கும். ஆமா, சோ கொல்கட்டால நாங்க இன்னும் ஒரு பிளேயர் மென்ஷன் பண்ணல. ரகானி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா வீக்னஸ் இருக்கு. சோ அது மட்டும் அவர் பார்த்துப்பாரு. இந்த சீசன்லயே அவர் 2 முறை ஸ்பின்னர்ஸ் தான் அவுட்டா இருக்காரு. சோ இதெல்லாம் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. பேசணும்னு சொன்னா பேசிட்டே போவோம். அதனால ஒரு டாப் 5 பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களை மட்டும் பார்த்தோம். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்னொரு மேட்ச் ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த டீம் கூட நாங்கள் வந்து மேட்ச் ப்ரிவியூ போடணும், எந்த டீம் மேட்ச் வந்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜஸ்ல ஒரு மேட்சஸா போடுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீக் வந்து அது போடுறதுக்கும் கரெக்டா இருக்கும். ஸோ அந்த மேட்ச் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல தெரியுங்க. அந்த மேட்ச் பத்தி நாங்கள் கண்டிப்பா பேசுறோம். இதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கலா நிறைய ரெக்கார்ட்ஸ் எடுத்து பேசுறோம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், கிரிக்கெட் அனாலிசிஸ், கிரிக்கெட் அப்டேட்ஸ்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் டைம் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.